இவங்களுக்கு கையில அடிபட்டிருக்கு சார். அடிபட்ட கையோட இவங்களால வேலை பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அத பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்கள ரிலீவ் பண்ணி விடணும்னு தான் நான் தேவி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சேன். மற்றபடி இவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல நான் பண்ணல சார். என்ன விஸ்வா, இதை நீங்க நேரடியாவே சொல்லிருக்கலாமே. எதுக்காக டைம் ஆகுதுன்னு ஆர்ஸா நடந்துக்கிட்டீங்க? நீங்க பொறுமையா சொல்லியிருந்தா துளசியும் ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? கரெக்டு தான் சார். நான் இவங்க கிட்ட நேரடியா சொல்லியிருப்பேன். அப்படி நான் சொல்லியிருந்தா என் மேல யாரும் இறக்கப்பட தேவையில்லைன்னு சொல்லி அவங்களே அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சார். அதனால தான் நான் கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். மற்றபடி இவங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை சார். ஒருவேளை நான் பழி வாங்கணும்னு நினைச்சு பண்ணிட்டேன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஐ எம் வெரி சாரி சார். ஐயோ விஸ்வா, என்ன இது? இதுக்கு போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க பண்ணது கரெக்ட் தான். ஆக்சுவலா நான் தான் எப்பவும் போல துளசியை நீங்க டாமினேட் பண்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். வெரி வெரி சாரி விஸ்வா. சார் நீங்க எதுக்கு சார் சாரி கேக்குறீங்க? ஆக்சுவலா ஒர்க்கர்ஸ்க்கு இந்த அளவுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல. ஆனா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, கேர் பண்றீங்க. இதுக்காக நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே விஸ்வா, யூ கேரி ஆன். ஐம் சாரி சார். விஸ்வா சார் என்கிட்ட இருந்து டிராஃப்ட் வாங்கினதும் பரவாயில்ல துளசி, பொதுவான ஆளு நானே தப்பா நினைச்சுக்கிட்டேன். நீங்க நினைச்சதுல ஒன்னும் தப்பு இல்ல. நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களால முடிஞ்ச வேலையை மட்டும் பாருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க துளசி. ஓகே? ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே. விஸ்வாவோட மாற்றம் ஏதோ நல்லது நடக்க போறதுக்கான சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது. நடக்க போறது நல்லதா இருந்தா சந்தோஷம்தான். இப்போ உங்களோட பிரச்சனை ஒரு மகளை ஒரு தாயோட சேர்த்து வைக்கணும். அந்த மகளுக்கு உண்மையான தாயோட பாசம் கிடைக்கணும். அதுக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமாமா, இப்போ மகளா என் வீட்டுல இருக்கிறது என் அண்ணனோட பொண்ணு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணி துளசியை தன் மகளா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணமே நடந்துச்சு. ஆனா சிலரோட சூழ்ச்சியால
எங்க அண்ணி கோமாவுக்கு போயிட்டாங்க. இப்ப கோமால இருந்து குணமானவங்களுக்கு துளசிய மகளை ஏத்துக்கிட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும். துளசி தான் மகன்னு என் அண்ணி நம்பணும். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழிய சொல்லணும். உங்க அன்னிக்கு மகளை பத்தி உண்மை தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிமா? திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலோட சிறப்பே உண்மைய சம்பந்தப்பட்டவங்களுக்கு உணர்த்துறது தான். அந்த கோயிலுக்கு தாயையும் மகளையும் கூட்டிட்டு போங்க. அங்க உள்ள வழிபாட்டு முறைய செய்ய சொல்லுவாங்க. அதை செய்யுங்க. கடவுளோட அருளால அந்த இடத்துலயே ஒரு அதிசயம் நடக்கும். அத நீங்க எல்லாரும் கண்கூடா பாப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தாய்க்கு எல்லா உண்மையும் தெரியும். என்னாச்சு? பொண்ணோட அம்மா இன்னும் முழுசா கியூர் ஆகல. மனசளவுல அவங்க ரொம்ப பலவீனமா தான் இருக்காங்க. அதனாலதான் அவங்கள எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி எல்லாம் பயப்படாதீங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்க தயங்காம போங்க. நீங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விபூதிய அந்த மகளுக்கு வச்சு விட்டு கூட்டிட்டு போங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். ஆத்தா, ரொம்ப நன்றிமா. போயிட்டு வாங்க. வரோம்மா. வாங்க. துளசி, எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? கொடுங்க, நான் அதை திறந்து தரேன். சாரி துளசி, நான் உன்னை கவனிக்கவே இல்லை. பரவாயில்லக்கா. சாரி சிஸ்டர், நானும் ஏதோ நினைப்புல இருந்துட்டேன். சாரி. பரவாயில்ல பிரதர். கொடுங்க துளசி. இந்தாங்க துளசி. தேங்க்ஸ். ஆமா துளசி, நானும் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி கையில அடிபட்டுச்சு?
ஆமா சிஸ்டர், நானும் காலையில கேட்டதுக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லலையே. சொல்லுங்க, எப்படி இந்த காயாச்சு? அது வந்து நான் நேத்து நைட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணேன், அப்போ கத்தி கிழிச்சிடுச்சு. என்ன சிஸ்டர், பார்த்தா பெரிய காயமா இருக்கு, நீங்க கத்தி கிழிச்சிருச்சுன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, காயம் சின்னதுதான், கட்டுதான் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். அப்படியா? ஆமா. நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன துளசி, நீ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ண மாட்டியா? இப்படியா கையை வெட்டிப்ப? நான் பார்த்துதான்க்கா கட் பண்ணேன், அப்படியும் கட் ஆயிடுச்சு. சரி சரி, சாப்பிடு. அம்மாவை காப்பாத்திட்டு இப்ப நீ சாப்பிட கூட முடியாம எப்படி கஷ்டப்படுறிய துளசி? என்னம்மா சொல்ற? நிஜமாவா? ஆமாண்ணா, திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு அண்ணிய கூட்டிட்டு போனா கண்டிப்பா அன்னைக்கு உண்மையை புரிய வச்சிடலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நான் பைரவி கிட்ட இதை பத்தி பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். நீ அங்க போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. அண்ணே, அண்ணி இதுக்கு சம்மதிப்பாங்களா? உடனே சம்மதிக்க மாட்டா. ஆனா அந்த கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும்னு நீ சொல்ற. அதனால நான் அவகிட்ட பக்குவமா பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். நீ பைரவி பத்தி கவலைப்படாத. சரிண்ணே, அப்ப நாளைக்கே இந்த கோவிலுக்கு கிளம்புவோம். நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேனே. சரிம்மா, சந்தோஷமா. அண்ணன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாருங்க. அன்னிக்கிட்ட பக்குவமா பேசி கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. அப்படியா? ஆமாங்க. எப்படியோ நமக்கு ஒரு கெடுதல் நடந்தாலும் அது தீர்க்கிறதுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவகாமி. ஆமாங்க, நாளைக்கு அங்க போறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுங்க. சரி சிவகாமி, உடனே பண்ணிடுறேன். கனகா, உன்னோட ஜாதகத்திலையும் விஸ்வாவோட ஜாதகத்திலையும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா நான் உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிடுறேன். சரிங்க அத்தை. ஜோசியர் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு? 2 பேர் ஜாதகத்திலையும் எந்த குழப்பமும் இல்லம்மா, ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு. பைரவி, இங்க என்ன நடக்குது? வணக்கம். நம்ம விஸ்வாவுக்கும் கனகாவுக்கும் ஜாதக பொருத்தம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேங்க. என்னது பொருத்தம் பாத்துட்டு இருக்கியா? எதுக்கு? ஏங்க, என்னங்க நீங்க? பொருத்தம் எதுக்கு பாப்பாங்க? கல்யாணம் பண்ணி வைக்கதா? அது எனக்கு தெரியாம இல்ல. ஆனா யாரோட பெர்மிஷன் வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். நான் என்னமோ புதுசா பண்ற மாதிரி இப்ப கோவப்படுறீங்க? ஏற்கனவே விஸ்வாவுக்கும் கனகாவுக்கும் கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணிருந்தோம்ல. என்ன கெட்ட நேரமோ
எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நினைவு இல்லாம போயிட்டேன். அதுக்காக அதை அப்படியே விட்டுட முடியுமா? பாதியில நின்னதுக்கு ஜாதகம் ஏதாவது காரணமான்னு ஜோசியர் கிட்ட கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நாள் பார்த்துட்டு இருக்காரு. போதும் பைரவி, போதும். திரும்ப திரும்ப இதே பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கணும். ஐயோ, துளசி கூட கல்யாணம் ஆனத மாமா இப்படி உளறிட்டாரே. என்ன சொன்னீங்க? இல்ல, எத்தனை தடவை விஸ்வாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவேன்னு ஒரு தடவை தான் பண்ணணும்னு சொல்றேன். ஐயா, நீங்க கிளம்புங்க. என்னங்க நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? நின்னு போன கல்யாணத்தை நடத்தணும்னு நான் இருக்கேன். நின்னது நின்னதாவே இருக்கட்டும்னு இவரை போங்கன்னு அனுப்புறீங்க. ஐயா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க. இந்தாங்க, வாங்கிக்கங்க. எங்க வரங்கய்யா, நான் வரமா. வாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு பைரவி. நீ பண்ற இந்த ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இதனால பாழாக போறது விஷயோட வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம பொண்ணு துளசியோட வாழ்க்கையும் தான். துளசிய நம்ம பொண்ணுன்னு சொல்லாதீங்கன்னு நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? இன்னொரு தடவை அவளை என் பொண்ணுன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பைரவி, இது பாரு பைரவி. பைரவி, உட்கார். நீ உட்கார், முதல்ல சொல்ற உட்கார். இது பாரு பைரவி, நான் சொல்றதுதான் நிஜம். அது உனக்கு இப்ப புரியாது. ஆனா ஒரு நாள் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணுக்கு நாமளே துரோகம் பண்ணிட்டோமேன்னு நீ வருத்தப்படுவ. அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்க பைரவி. நம்ப மாட்டேங்க, நான் நம்ப மாட்டேன். துளசி நம்ம பொண்ணுங்கறத நான் நம்பவே மாட்டேன். நீ நம்பினாலும் நம்பலனாலும் துளசி நம்ம பொண்ணுதான் பைரவி. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். நீ அவளை ஏத்துக்கிட்ட, ஆனா இப்போ இல்ல இல்ல இல்ல. என் கனவுல கூட துளசி என் மகளா நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க ஒரு பொய்ய உண்மையாக்க பாக்குறீங்க. சரி, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. கடவுள் மூலமா ப்ரூவ் பண்ணா நீ நம்புவியா? திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இருக்கு. நீ நம்பணும்னா இப்போ நான் சொன்ன திருவண்ணாமலை கோயிலுக்கு நீ வா. அந்த கடவுள் சன்னிதானத்துல வச்சு துளசி நம்ம பொண்ணுதானே நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். கடவுள் பொய் சொல்ல மாட்டார்னு நம்புற ஆள் தானே நீ. அங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்க. நான் கடவுளை நம்புறேன், அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அந்த நம்பிக்கையில நான் வரேன்.